நம்ம இந்த புணர்ச்சி விதியில் ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அந்த வார்த்தையை இரண்டாக பிரித்து திரும்பவும் அந்த வார்த்தை எவ்வாறு ஒன்றாக சேருகிறது என்பதற்கான விதியை பார்க்கலாம். ஏன்னா புணர்ச்சி விதி என்பது என்ன? இரண்டு வார்த்தைகள் நிலைமொழியும் வறுமொழியும் ஒன்று சேர்கிற போது சில மாற்றங்களை உண்டாக்கியும் ஒன்று சேரலாம், இல்லை சில வாழை மரம் போன்ற எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் ஒன்று சேரலாம். இப்போது இரண்டாக பிரித்து அந்த வார்த்தையை திரும்ப ஒன்று சேர்த்தோம்னா என்னென்ன விதிகளில் அந்த வார்த்தையானது ஒன்று சேர்கிறது என்பது ஒரு வினாவை உங்களுக்கு கேட்கலாம். இப்போ உதாரணமாக வெற்றிலை என்கிற ஒரு வார்த்தையை நம்ம இரண்டாக அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா வெறுமை கூட்டல் இலை. இந்த வெறுமை இலை தான் வெற்றிலையாக மாறி இருக்குது. வெறுமை இலை தான் வெற்றிலையாக மாறி இருக்குது. இந்த வெறுமை இலை என்பது எவ்வாறு வெற்றிலையாக மாறுது, அதற்கான புணர்ச்சி விதிகள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்போ தேவையோ அதற்கு தகுந்தாற் போல் நாம் எழுதிவிடலாம். இப்போ வெறுமை இலை தான் வெற்றிலையாக மாறி இருக்குது. நிலைமொழியில் எப்போதுமே மை வந்துருச்சுனாவே அந்த மையை நம்ம வெளியேற்றணும். ஏன்னா வெற்றிலை என்ற வார்த்தையை ரெண்டாக பிரிக்கிற போது இலையினுடைய பண்பாக வெறுமை என்கிற பண்பு பெயராது வருது. அது ஒரு பண்பாக வருகிறது. பண்புடைய விகுதி தான் மை. ஒன்று சேர்கிற போது அந்த விகுதி வராது. அப்போ என்ன பண்ணணும்? மை விகுதியை எப்போதுமே நம்ம எடுத்துடணும். இப்போ இலக்கணத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆதி அப்படின்னா இலக்கணத்தில் முதல் அப்படின்னு அர்த்தம். ஈறு அப்படின்னா இறுதி, அதாவது கடைசின்னு அர்த்தம். இலக்கணத்தில் ஆதினா முதல், ஈறுனா இறுதி. இப்போது மை என்பது நிலைமொழியினுடைய இறுதியில் இருக்குது. இந்த வெறுமை இலை தான் வெற்றிலையாக மாறி இருக்குது. அப்போ வெறுமையில் இருக்கக்கூடிய மை விகுதியை நம்ம நீக்கணும். ஏன்னா அதை நம்ம பிரிக்கும் பொழுது பண்பு பேராக பிரிச்சுருக்கிறோம். அப்போ அதை நீக்குவதற்கு என்ன விதி அப்படின்னா நிலைமொழியுடைய இறுதியில் மை வந்ததுனால ஈறு போதல் விதிப்படி மை கெட்டதுன்னு எழுதணும். ஈறு போதல் விதிப்படி மை கெட்டது அப்படின்னு எழுதணும். மை கெட்டது. சரிங்களா? இப்போ மீதம் என்ன இருக்குது? வெறுமை. மை போயிட்ட வெறுமை அப்படிங்கிறதுல மை போய் மிச்சம் வெறு கூட்டல் இலை அப்படின்னு இருக்குது. இந்த வெறு இலை தான் வெற்றிலையாக மாறும். இப்போ வெறு இலை எப்படி வெற்றிலையாக மாறும் அப்படின்னா எப்போதுமே வறுமொழியில் மாற்றங்கள் அதிகமாக நிகழாது, நிலைமொழியில் தான் மாற்றங்கள் அதிகமாக நிகழும். அப்போ வெறு என்பது எப்படி மாறுனா அது வெற்றிலையாக மாறும் என்பதற்கு வெறு என்பது என்னென்னா முற்றியலுகரம் இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கசட தபர வல்லினத்தில் ஒன்று தான் இந்த ரூ, இல்லை இரு குற்றல் ஊ தான் ரூ. அது கசட தபர வல்லினத்தில் வருது. அந்த இருளில் இருக்கக்கூடிய ஊ தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக ஒழிச்சா அது குற்றியலுகரம். அது குற்றியலுகரமாக குறைச்சி உழைக்கணும் அப்படின்னா அதற்கு முதல்ல இருக்கக்கூடிய இந்த எழுத்தானது ஒன்று நெடிலாக இருக்கணும், அல்லது இரண்டு குறில் இணைஞ்சிருக்கணும். ஆனால் இங்கே வே என்று குறிலாக தான் வந்திருக்குது இந்த ரூக்கு முன்னாடி. ஏன்னா ரூ என்பது இக்கு, இச்சி, இத்து, இட்டு, இரு என்ற கசடதபுர வல்லினத்தில் வரக்கூடிய ஒன்று. அதில் வரக்கூடிய ஊ அதான் ரூ. அதற்கு முன்னாடி
ஒன்றும் நெடிலாக இருக்கணும், வேறுன்னு இருக்கணும், அல்லது கயிறு அப்படின்னு 2 குறிலோட சேர்ந்துருக்கணும். அது இல்லாமல் வே என்று குறில் மட்டும்தான் இருக்குது. அப்போ குறில் மட்டும் இருந்துச்சுன்னா இதில் இருக்கக்கூடிய உகரமானது தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒலிக்காது. அது குற்றியலுகரம் என்று சொல்லவும் முடியாது. அப்போ அது என்ன உகரம்? முற்றியல் உகரம். என்னது? முற்றியல் உகரம். ஏன்? வல்லினத்தில் மேல் ஏறுகிற உகரத்துக்கு முன்னால் குறில் வந்ததுனால இது முற்றியல் உகரம். முற்றியல் உகரமாக இருந்தால் இந்த மாற்றத்தை உண்டாக்க முடியாது. அப்போ அதை குற்றியல் உகரமாக நம்ம மாற்றணும். குற்றியல் உகரமாக மாற்றத்திற்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த வே என்ற குறில் இருக்கு இல்லையா? இப்போ வே என்ற என்ன இருக்குது? வே இருக்குது. அதுக்கடுத்து இரு கூட்டல் ஊ இருக்குது. அதனால் வெறு. எப்போதுமே தனி குறிலுக்கு அடுத்து ஒரு ஒற்று வந்துச்சுன்னா அந்த ஒற்று இன்னொரு ஒற்றாக மாறும். தனி குறிலுக்கு முன்னாடி ஒரு ஒற்று வந்துச்சுன்னா அந்த ஒற்று இன்னொரு ஒற்றாக மாறும் என்பதற்கான ஒரு விதி என்னென்னா, தனிக்குறில் முன் ஒற்று இரட்டும். தனி குறில் முன் வரக்கூடிய ஒற்றுனா ஒற்றெழுத்து அல்லது மெய்யெழுத்து. ஒற்று இரட்டும். இரட்டுமே இரட்டிப்பிக்க மாறும், இன்னொரு இரம் மாறும். தனி குரில் முன்னாடி ஒற்று வந்துச்சுன்னா அந்த ஒற்று இன்னொரு ஒற்றாக மாறும் என்பது தான் தனிக்குறில் முன் ஒற்று இரட்டும். அப்போ எப்படி மாறுது? வே இந்த இரு இன்னொரு இராக மாறுதா? இரு. அப்போ இரும் ஊ சேர்ந்து ரூ அப்படின்னு இருக்குது. அப்போ வெற்று கூட்டல் இலை அப்படின்னு போயிருக்கு. இப்போ வெற்று என்பது என்ன? வெற்று அப்படிங்கிறது குற்றியலுகரம். ஏன்? தனிக்குறளுக்கு முன்னாடி ஒரு எழுத்து வந்திருக்கு, மெய்யெழுத்து வந்திருக்குது. ரூ என்பது கசடபர வல்லினத்தின் மேல் ஏறுவதில் உகரம் தான். அதற்கு முன்னாடி குறில் மட்டும் இல்லை, இப்போ குறிலுக்கும் அந்த உகரத்துக்கும் இடையில் ஒரு வல்லின மெய் வந்திருக்கிறதுனால வெற்று அப்படிங்கிறது குற்றியலுகரம். அப்படி குற்றியலுகரம் வந்து நிலைமொழியாக இருந்துச்சுன்னா, வருமொழியில் உயிர் வந்துச்சுன்னா, இலைமொழி குற்றியலுகரமாக இருந்து வருமொழியில் ஒரு உயிர் எடுத்து வந்துச்சுன்னா அந்த குற்றியலுகரத்தில் இருக்கக்கூடிய உகரமானது, அதாவது ஊவானது அந்த மெய்யை விட்டுட்டு ஓடிடும். எப்படி? இப்போ ரூவில் என்னென்ன இருக்குது? இரு குட்டல் ஊ இருக்கு இல்லையா? அதனை வெற்று. இந்த இரு இல்லை, ரூவில் இருக்கக்கூடிய இரு குட்டல் ஊ. அப்போ வெற்று என்று சொல்லக்கூடிய குற்றலுகரமாக இருந்தால் நிலைமொழி, அதில் இருக்கக்கூடிய அந்த ஊவானது வருமொழியில் உயிரெடுத்து வந்துச்சுன்னா இந்த மெய்யை விட்டுட்டு ஓடிடும். அதுதான் என்ன விதின்னா, உயிர் வரின். உயிர் வரின்னு என்ன அர்த்தம்? வருமொழியில் உயிரெழுத்து வந்தால் உக்குரல், அதாவது இந்த குற்றலுகரத்தில் இருக்கக்கூடிய உக்குரல் ஊவானது மெய் விட்டு ஓடுதல். இந்த இரு என்ற மெய்யை விட்டுட்டு ஓடிடும். மெய் விட்டு ஓடல் என்ற விதிப்படி அந்த உகரம் ஓடிடுதா? மிச்சம் என்ன இருக்குது? வேருக்கு இந்த எரு இருக்குது. ஏற்கனவே ரூவில் இருக்கக்கூடிய ஊ வெளியே போன பிறகு மிச்சம் எரு இருக்குது. கூட்டல் இலை. இப்போது வெறு இலை அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன ஆகுது? இந்த மெய்யும் இந்த உயிரும் ஒன்று சேருது. அந்த ஒன்று சேரத்துக்கு என்ன விதி அப்படின்னா, உடல் மேல். ஏன்னா மெய்யுக்கு இன்னொரு பேர் என்ன? உடல். மெய் என்றாலும் உடல் என்றாலும் ஒன்று தான். அப்போ இந்த உடல் மேல் உயிர் வந்து ஒட்டல். உடல் மேல் உயிர் வந்து ஒட்டல் என்ற விதி. அப்போ எரு என்கிற உடல் மேல் உயிர் என்ற உயிர் வந்து ஒட்டல்னா சேருதல் என்ற விதிப்படி எரு கூட்டல் ரீ, மீதமுள்ள எரு. இங்கே வே, ஈரோட சேர்ந்து ரீன்னு மாதிரி தான் மீதம் இருக்குது லை.
அப்போ வெற்றிலை என்று ஆயிடுச்சு. அப்போ வெற்றிலை என்கிற வார்த்தையை இரண்டாக பிரிக்கும் பொழுது வெறுமை கூட்டல் இலை என்று மாறுகிறது. வெறுமை என்பது ஒரு பண்பு பெயர். அதில் இருக்கக்கூடிய மை விகுதியை நாம் கண்டிப்பாக எடுத்துவிட வேண்டும். அது என்ன விதினா ஈறுபுதல் விதிப்படி மை கெட்டது என்று மையை எடுத்துடுறோம். மீதம் வெறு அப்படின்னு இருக்குது. வெறு என்பது குற்றியல் உகரம் அல்ல, முற்றியல் உகரம். அந்த முற்றியல் உகரத்தில் நிலைமொழியாக இருந்து வறுமொழியில் உயிரெழுத்து ஆரம்பிச்சுன்னா எந்த மாற்றமும் வராது. அப்போ என்ன, அந்த வெறு என்கிற முற்றியல் உகரத்தை குற்றியல் உகரமாக மாற்றணும். குற்றியல் உகரமாக மாற்றத்தை என்ன பண்ணணும், அதுக்கு என்ன விதி அப்படின்னா, இந்த வெறுவில் இருக்கக்கூடிய எரு அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வே என்ற தனிக்குறள் முன் மெய் வந்துச்சுன்னா அந்த மெய் இன்னொரு மெய்யை உண்டாக்கும். அதான் தனிக்குறில் முன் ஒற்று இரட்டும். அப்போ அந்த எரு இன்னொரு எரு உண்டாக்கிடுது. அப்போ வெற்று அப்படின்னு மாறிடுது, கூட்டல் எலியும் மாறுது. இப்போ வெற்றுங்கிறது என்ன, குற்றியலுகரம். வெற்று என்பது குற்றியலுகரமாக மாறிடுச்சு. இப்போ அந்த குற்றியலுகரத்தில் கூடிய உகரமானது வறுமொழியில் உள்ள உயிரெழுத்தை பார்த்து உயிரெழுத்து வந்துச்சுன்னா அந்த மெய்யெழுத்தை விட்டுட்டு அது ஓடிடும். அப்போ வறுமொழியில் உயிர் வரின், அதாவது ஈயன் என்பது உயிர், வறுமொழியில் முதலில் உயிர் வந்தால் வெற்று என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி எழுத்தில் இருக்கக்கூடிய உகரமானது அந்த மெய்யை விட்டுட்டு போயிடுது. அதான் உயிர் வரின் உக்குரல், அந்த ஊவானது மெய் விட்டு ஓடல், அந்த மெய்யை விட்டுட்டு ஓடிடுது. அப்போ மீதம் என்ன இருக்குது, வேர் இருக்குது, ஏற்கனவே உள்ள எரு இருக்குது. இப்போ மெய் ஊனா ஓடி போனால் மீதம் உள்ள எரு இருக்குது. அப்போ வெறு கூட்டல் இலை என்று மாறுகிறது. அந்த எருவோட இந்த ஈ ஒன்று சேரும்போது ரீயாக மாறுது. அப்போ எரு என்பது என்ன, மெய்யெழுத்து, அதுக்கு தான் உடல்னு பேர். அப்போ உடல் மேல் இந்த வறுமொழியில் இருக்கக்கூடிய உயிர் வந்து ஒட்டுவதனால உடல் மேல் உயிர் வந்து ஒட்டல் விதிப்படி எரு கூட்டல் ஈ ரீயாக மாறுகிறது. அப்போ ரீயாக மாறிடுதா, மீதம் உள்ள எரு இருக்குது, மீதம் உள்ள வே இருக்குது, ஈ எரோட சேர்றதுனால மீதம் உள்ள லை இருக்குது, வெற்றிலை என்று ஆயிடுச்சு. அப்போ வெற்றிலை என்கிற வார்த்தை சாதாரணமாக ஈறுபொருள் விதிப்படி மைகட்டு தனிக்குறள் முன் ஒற்று இரட்டி உயிர்வரின் உக்குரல் முன் உக்குரல் மெய்விட்டு ஓடி பிறகு உடல் மேல் உயிர் வந்து ஒட்டி வெற்றிலை என்று ஆயிடுச்சு என்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை போல் ஒவ்வொன்றும் எந்தெந்த விதியில் ஒன்று சேர்கிறது என்பது நாம் தெரிந்து கொள்கிற போது எளிதாக பிரித்திருக்கக்கூடிய வார்த்தைகளை இந்த விதியினால் ஒன்று சேர்கிறது என்று நாம் கண்டுபிடித்து விட முடியும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.